Hello, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன pedagogy of mathematicsல யூனிட் 1 ஓட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வேல்யூஸ் ஆஃப் டீச்சிங் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ சினாப்சிஸ், இன்ட்ரொடக்ஷன், மேத்தமேட்டிக்ஸ்னா என்ன, அண்ட் தென் வேல்யூஸ் ஆஃப் டீச்சிங் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, டு டீச் எனி சப்ஜெக்ட் இட் இஸ் பிரைமரி ஃபேக்ட் டு நோ தி டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் டீச்சிங், வாட் ஆர் தி வேல்யூஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலுமே ஒரு பிரைமரி ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் எதுக்காக டீச்சிங் பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ எதனால் என்ன பர்பஸ், இந்த டீச்சிங்கால என்ன பர்பஸ் அப்படின்றது தெரிய வரணும். அண்ட் தென் வாட் ஆர் தி வேல்யூஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ இந்த டீச்சிங் மூலிமா என்னென்ன வேல்யூஸ் வந்து தெரிய வரும்ன்றது கண்டிப்பாக வந்து போத் டீச்சர்ஸ்க்கும் தெரியணும், ஸ்டூடெண்ட்க்கும் தெரியணும். ஆஃப்டர் திஸ் வேல்யூ அப்படின்னும் போது விச் கிவ்ஸ் மீனிங் அண்ட் ஸ்ட்ரென்த் டு பர்சன்ஸ் கேரக்டர். ஸோ ஒரு பர்சனோட கேரக்டரை மீனிங்ஃபுல்லாகவோ ஸ்ட்ரென்த்தனாகவும் ஆக்குது வேல்யூ. Values or guiding principle of life which are conducive to all round development. ஸோ வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைங்களோட ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டாகவும் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து வேல்யூஸ் அப்படின்றது ஒரு கைடிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, the word மேத்தமேட்டிக்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா க்ரீக் லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தோன்னா, விச் இஸ் லேர்ன்ட் வாட் ஒன் கெட்ஸ் டு நோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அரிஸ்டோல் அப்படின்னு பார்த்தோன்னா, மேத்தமேட்டிக்ஸ் அஸ் சயின்ஸ் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பிரேக்கான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, மேத்தமேட்டிக்ஸ் இஸ் தி கேட் வே அண்ட் கீ டு ஆல் சயின்சஸ். பிரேக்கான் சொல்லியிருக்காரு. ஸோ மேத்தமேட்டிக்ஸ்ன்றது வந்து ஒரு கேட் வே, ஒரு சயின்ஸுக்கு வந்து ஒரு கீ மாதிரி தான் வந்து மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் காஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, மேத்தமேட்டிக்ஸ் அஸ் தி குவீன் ஆஃப் சயின்ஸ். ஒரு சயின்ஸுக்கு வந்து குவீன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேத்தமேட்டிக்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து மேத்தமேட்டிக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மேத்தமேட்டிக்ஸ் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, which helps us to counting the numbers or any things or measure the items or then comparing things. இது எல்லாத்துக்குமே வந்து மேத்தமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் இன் அவர் டெய்லி ஆக்டிவிட்டி. நம்ம எந்த ஒரு டெய்லி ஆக்டிவிட்டீஸ் போனாலுமே நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கவுண்ட் பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு டெய்லி நடக்கிற ஆக்டிவிட்டியில் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஷாப் போகிறீங்க, ஏதோ ஒரு ஐட்டம் வாங்குறீங்க, ஸோ ரிமைனிங் அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ நீங்கள் அந்த இடத்துல கேல்குலேட் பண்ணணும். ஸோ கரெக்டான அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்கன்றது நீங்கள் கேல்குலேட் பண்ணுறீங்க. ஸோ மேத்தமேட்டிக்ஸ்ன்றது வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. ஆஃப்டர் தட் வேல்யூஸ் ஆஃப் டீச்சிங் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னும் போது இதில் வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டெலெக்சுவல் வேல்யூ, ப்ராக்டிக்கல் வேல்யூ, சோஷியல் வேல்யூ, டிசிப்ளினரி வேல்யூ, கல்ச்சுரல் வேல்யூ அண்ட் தென் மாரல் வேல்யூ. இன்டெலெக்சுவல் வேல்யூ அப்படின்னும் போது மேத்தமேட்டிக்ஸ் டீச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். ஒரு குழந்தைங்களோட இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க, வெரி இம்பார்ட்டண்ட்டான ரோல் சொல்கிறாங்க. ஸோ தெர் இஸ் நோ அதர் சப்ஜெக்ட் இன் தி கரிக்குலம் லைக் மேத்தமேட்டிக்ஸ் which makes students brain active. ஸோ எந்த ஒரு கரிக்குலம்லேயும் வந்து மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே கிடையாது. ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு குழந்தைங்களோட பிரெயினை வந்து ஆக்டிவாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ brain becomes active in solving mathematics problem. ஸோ ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா பிரெயின் வந்து ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் இஸ் எ சப்ஜெக்ட் விச் ப்ரொவைட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரைனிங் இன் மைண்ட். ஸோ மேத்தமேட்டிக்ஸ்ன்றது வந்து ஒரு சப்ஜெக்ட், அது என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு லைக் ட்ரைனிங் மாதிரி கொடுக்குது. ஓகே, ஸோ it provides all the opportunity to the students to develop that. ஸோ அந்த மேத்தமேட்டிக்ஸ்ன்றது வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குது. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் அப்சர்வேஷன் பவர் கொடுக்குது, அவங்க அப்சர்வேஷன் பவர் வந்து டெவலப் ஆகுது. அண்ட் தென் லாஜிக்கல் பவர் டெவலப் ஆகுது. அண்ட் தென் மெமரி ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுது. கான்சன்ட்ரேஷன், ஒரிஜினாலிட்டி, பவர் ஆஃப் டிஸ்கவரி, திங்கிங் பவர் அண்ட் தென் ரீசனிங் பவர், ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து இந்த மேத்தமேட்டிக்ஸால் எல்லாமே வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராக்டிக்கல் வேல்யூ. ப்ராக்டிக்கல் வேல்யூனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எ மேன் கேன் லிவ் வித்தவுட் எஜுகேஷன் பட் நாட் வித்தவுட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ ஒரு மேனால் எஜுகேஷன் இல்லைனாலும் வந்து வாழ முடியும், பட் மேத்தமேட்டிக்ஸ் இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து இருக்கவே முடியாது. ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அவங்களுக்கு நாலேஜே இல்லைனா கூட அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கவுண்டிங் சென்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்.
ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ் தெர் இஸ் நோ லைஃப் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு லைஃபும் கிடையாது வேர்ல்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரிபடி யூசஸ் மேத்தமெட்டிக்ஸ் இன் தேர் டெய்லி லைஃப். ஸோ என்ன ஒரு டே டு டே லைஃப்பில் பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் வந்து எவ்ரிபடி யூஸ் பண்ணுறாங்க. வி ஹாவ் டு மேக் பர்ச்சேஸ் டெய்லி டு பை clothes, foods, items, fruits, vegetables, grocery, etc. We have to calculate how much we have to pay for everything. ஸோ அதே தான் நான் சொல்கிறது. ஸோ ஒரு இடத்துக்கு போகிறோம், டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபுட்ஸ் வாங்குகிறோம், க்ளோத்ஸ் வாங்குகிறோம், இல்லை ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோம், வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம், க்ராசரிஸ் வாங்குகிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ ஐட்டம்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம், எவ்வளோ நம்ம கொடுக்கணுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ அதனால் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு நீடட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் நீடட் பை ஆல் ஆஃப் அஸ், வெதர் ரிச், புவர், ஹை ஆர் லோ. ஸோ எப்படி வேணால் இருக்கட்டும், ரிச்சாக இருக்கட்டும், புவராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் நம்ம பார்க்கும்போது சோஷியல் வேல்யூஸ் அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் ஆல் தி டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் பிஸ்னஸ், பேங்க்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன், டேக்ஸ், இன்சூரன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டலி டிபெண்ட் ஆன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எடுத்துனாலும் கூட லைக் பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க, பேங்க்ஸ் எடுத்துக்கோங்க, மெடிசன்ஸ், இன்ஜினியரிங் எல்லா இடத்துலையுமே வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. Those who mistakes in mathematics will not succeed in their business. ஸோ யார் ஒருத்தர் வந்து மேத்தமெட்டிக்ஸில் மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அவங்க பிஸ்னஸில் வந்து சக்சீட் ஆக முடியாது. ஓகே, ஸோ த்ரூ தி ஸ்டடி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வி கெட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுனால நம்மளுக்குள்ளே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து டெவலப் ஆகுது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெவலப் ஆகுது, அண்ட் தென் செல்ஃப் ரிலையன்ஸ், கான்ஃபிடன்ஸ், பேஷன்ஸாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெல்பிங் அதர்ஸ் எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்ஸால் தான் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதால நம்மளுக்கு இந்த வேல்யூஸ்லாம் தெரியுது, சோஷியல் வேல்யூஸ் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டி எக்ஸெட்ரா ஆல் திஸ் லீட்ஸ் டு live a satisfactory life in the society. The self confidence which we get through the study of mathematics has more value. ஸோ ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம டெவலப் பண்ணுறோம் இல்லையா, மேத்தமெட்டிக்ஸ் படிக்க மூலயமா நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். அது வந்து இட்ஸ் மோர் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து டிசிப்ளினரி வேல்யூஸ் அப்படின்னும் போது டிசிப்ளினரி வேல்யூஸ் டீல்ஸ் வித் ஹவு மேத்தமெட்டிக்ஸ் இஸ் யூஸ் டு டூ எனி ஒர்க் வித் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் டிசிப்ளின். ஸோ டிசிப்ளினரி வேல்யூஸ் அப்படின்னும் போது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வந்து எப்படி வந்து நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், எப்படி வந்து ஒரு டிசிப்ளினை உருவாக்குது அப்படின்றது டிபெண்ட் பண்ணி தான். இதில் வந்து ஒரு 2 மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஒரு மேத்தமெட்டிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு 2 மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டு கெட் நாலேஜ் அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் டு லேர்ன் டிசிப்ளினரி மெத்தட். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறது மூலம் நம்ம நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிறோம், அதுக்கான டிசிப்ளின் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கூடவே லேர்ன் பண்ணிக்கிறோம். ஃபார் அ டிசிப்ளின் லைஃப் வி நீட் தி குவாலிட்டிஸ் லைக் simpleness, logical thinking, intelligent, hard work, patient, concentration, etc. Learning mathematics will help to develop the above qualities. So இந்த qualities எல்லாமே வந்து நம்மளுக்குள்ள டெவலப் ஆகுது நம்ம மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுனால. லைக் சிம்பிள்னஸ், லாஜிக்கல் திங்கிங், இன்டெலிஜென்ட், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நம்மளுக்குள்ள வந்து டெவலப் ஆகுது. ஆஃப்டர் தட் கல்ச்சுரல் வேல்யூஸ். ஸோ கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னும் போது மேத்தமெட்டிக்ஸ்ன்றது வந்து ஒரு சிவிலைசேஷனில் ஒரு மிரர் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்ச்சுரல் வேல்யூஸ் டீல்ஸ் வித் ஹவு மேத்தமெட்டிக்ஸ் இஸ் யூஸ்ட் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் அ கல்ச்சுரல் அண்ட் சிவிலைசேஷன் வேல்யூஸ் ஆஃப் அ நேஷன். ஸோ எப்படி வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அப்போவே வந்து நம்மளுக்கு வந்துச்சு, லைக் கல்ச்சுரல் அண்ட் சிவிலைசேஷன் வேல்யூஸ் ஆஃப் நேஷன் எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. த வெல்ஃபேர் ஆஃப் அவர் சிவிலைசேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த சிவிலைசேஷனோட வெல்ஃபேர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லைக் சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கு. ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் வேரியஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஆக்குபேஷன். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து நிறைய சப்ஜெக்ட் வந்து டெவலப் ஆயிருக்கு, அந்த ஆக்குபேஷன் எல்லாமே வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாபிக் வேல்யூஸ் ஆஃப் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ் பட் டிஸ்கஸ்ட் இன் டீட்டெயில். ஸோ கண்டிப்பாக இந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதை பற்றி நான் அப்படியே வந்து எக்ஸாம் எழுதுனா போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.